ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகாநதியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ காவேரி வந்து எப்படியோ பிளான் பண்ணி பசுபதியை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சும்மா விட்ருவாங்களா? காவேரியை மாற்றி மாற்றி திட்டுறாங்க. நம்ம தாத்தா மட்டும் அமைதியாக நின்னார். அப்புறம் தாத்தாவுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துருச்சு காவேரி மேலே. காவேரி சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டு நல்லதுக்காக தான் பண்ணேன், உங்கள் எல்லாரையும் பசுபதியிலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத எப்படி நம்புவாங்க? சும்மாவே அவருக்கு வந்து காவேரிக்கு வந்துட்டு நம்ம அன்பரசுக்கு வந்து பிடிக்காது, அஜயோட அப்பாவுக்கு பிடிக்காது காவேரியை. இப்போ வந்துட்டு காவேரியை பேசுகிறதுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் வேறு கிடச்சிருச்சா. அவங்க சின்ன அவங்க சுற்றியே அடிக்கிறாரு. சின்ன வயசுலேயே வந்துட்டு நான் அப்போவே வீட்டை விட்டு போயிடலான்னு கூப்பிட்டேனே, வந்தியா? என் அக்கா பையன் தான் முக்கியம் எனக்கு, எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் செத்து போயிட்டாங்க, எங்கள் அக்கா பையனை நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தீல. இன்றைக்கி பார்த்தியா, அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த நிச்சயத்தை சேர்ந்து அவனும் நிறுத்திட்டான் பாரு. நீ தான் அவனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன. அவன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, அவன் பொண்டாட்டி தான் அவனுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. விஜய் எவ்வளோதான் சொல்லி பார்க்குறாரு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினது எனக்கு ஒன்றுமே தெரியாது, காவேரி என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு. அதை சொல்கிறத அவர் நம்பவே இல்லை. அவங்க சித்தி சொல்கிறாங்க, விஜய் நீனும் கூடவே இருந்து கழுத்து எடுத்துட்டில, என்கிட்ட சொல்லியிருந்தாக்கா நான் வீட்டை விட்டு நாங்கள் போயிருந்துருப்போம்ல, இதை மாதிரி வந்துட்டு எங்களை கூட வச்சுக்கிட்டு இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டில. இப்போ நிச்சயமும் நின்று போயிடுச்சு, எவ்வளோ பெரிய அவமானம் அந்த வீட்டுக்கு தேடி கொடுத்துருக்கா அவன் பொண்டாட்டி, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவங்க பாட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கேருந்துடா இவளை பிடிச்சிட்டு வந்த, இவள் வந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனை தான், இவள் வராதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய்க்கு கல்யாணம் ஆகலைங்கிற ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருந்துச்சு. இவள் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிரச்சனையும் வருது, ஐயோ எனக்கு தாங்கிக்கவே முடியல அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. தாத்தாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே காவேரி மேலே கோவம் ஆயிடுறாரு. நான் உனக்காக எவ்வளோ இதுமாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வார்த்தை நீ இந்த மாதிரி பசுபதியை அரெஸ்ட் பண்ண வைக்க போகிறேன்னு சொன்னியா, இல்லை உன்னை கடத்தின விஷயத்த என்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காவேரி சொல்கிறாங்க, கடத்தின விஷயத்த வந்து விஜய்க்கே எல்லாமே தெரியும், அவர் தான் வந்து என்னை காப்பாற்றினார், அவர் தான் போலீஸில் பசுபதி மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாரு, அவர் தான் ஃபோன் பண்ணி பசுபதியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தவரும் அவர் தான், அவர் சொல்லியிருப்பாருன்னு அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து விஜய்க்கு வந்துட்டு ரொம்ப விஜய் நம்ம காவேரியை திட்டுறது விஜயை திட்டுற மாதிரி தானே. அப்புறம் வந்துட்டு ஒன்றை ஏன் அவர் கடத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை மாதிரி வந்து ராகினிக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்னை கடத்தினார் அப்படிங்கிறாங்க. ஒன்றை ஏன் கடத்தணும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே டக்குன்னு வந்துட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு, அன்பரசு அது என்ன தெரியாதா, இவ தானே நிவினோட முன்னாள் காதலி, இவளை கடத்தி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து எவ்வளோ ஒரு கேடு கெட்டவ பாரு, வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. சொன்னோடனே வந்துட்டு டக்குன்னு காவேரிக்கு கோவம் வந்துடுது. காவேரி திரும்ப கேட்குறாங்க, இதே கேள்வியை நான் திரும்பி கேட்கவா, ஒருத்தவன் வேணவே வேணாம் பிடிக்கவே இல்லை ஒன்றுன்னு சொல்கிறவனை வந்துட்டு எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு என்னை கடத்தி வச்சு கல்யாணம் பண்ண நிற்கிறவ அந்த ராகினி, அவளை வந்து தான் உங்கள் புள்ள லவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. இவ்வளோதையும் பண்ணிவிட்டு எவ்வளோ துமுறாக பேசுகிறா பற்றியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் காவேரி ஒரே பதில் சொல்லிட்டாங்க, நான் வந்து பண்ணது தப்பு தான், ஆனால் வந்துட்டு நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணேன், அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. காவேரி போயிட்டு ஒரே அந்த டென்ஷன்லேயே இருக்காங்க. விஜய் வந்துட்டு அவங்க சித்தியை சமாதானப்படுத்துகிறாரு, அவங்க தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. எனக்கு தெரியாது இது நடந்தது, அவள் திடீர்னு இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கூட எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. தாத்தா வந்து சரி பரவாயில்ல விடு, நான் என்ன பண்ண முடியும், பரவாயில்ல விடு, நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க குடும்பமே சேர்ந்து இப்போ காவேரி மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நர்மதா வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு ஓடி போயிட்டாங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. இதை மாதிரி வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரே சண்டை நடக்குது, காவேரி அக்காவும் நின்றுக்கிட்டு இருக்கு, ஒரே சண்டை நடக்குது, மாற்றி மாற்றி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நர்மதா போய் சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்க பயந்துட்டாங்க, அப்போ நிச்சயத்தில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்ட்டு உடனே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி வந்து மறைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இருக்குது மகாநதி. இந்த பக்கம் என்னன்னாக்கா விஜய்க்கு வந்துட்டு காவேரி இப்படி பண்ணது வந்து கோவமாக வருது, அந்த வீட்டுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டா அப்படின்ட்டு. ஆனால் காவேரி சொல்கிறாங்க, அந்த பசுபதியால் எங்கள் குடும்பம் அனுபவிச்சதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ணார், என்னை கடத்தி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு விஜய் கம்ப்ளைண்ட் பண்ணார், பசுபதியை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார்.
ஆனால் அவர் தம்பிக்கு வந்துட்டு நிச்சயத்துக்கு அவர் தம்பிக்கு வந்து கல்யாணம் பேசுகிறதுக்கு சம்மந்தம் பேச அவர் இங்கே தான் வந்தார். அப்போ பார்த்துட்டு சும்மா தானே இருந்தார் விஜய். அப்போ வந்துட்டு என் மேலே உள்ள பாசம் அவ்வளோதானே, அவருக்கு மரியாதை அவ்வளோதானே. அப்போ வந்து உடனே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ எதுக்கு அமைதியாக இருந்தார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு எப்போயோ நடந்ததுக்கு இப்போ எதுக்கு நீ இது பண்ணனேன்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. ஆனால் காவேரி வந்து உண்மையிலே வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க குடும்பத்தை அவர் பசுபதி பண்ணதுக்கு தண்டனைக்கு தான் அவங்க பண்ணினாங்க. இன்னொரு பக்கமும் இந்த குடும்பத்தில் வந்து பசுபதி காலை எடுத்து வச்சாக்கா நிம்மதி கண்டிப்பாக அந்த ராகினியால் அந்த குடும்பம் நிம்மதி போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவங்க பண்ணினாங்க. ஆனால் காவேரி மேலே இப்போ தப்பாயிடுச்சு. தாத்தா தான் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார், அவருமே இப்போ காவேரி மேலே கோவமாயிட்டார். காவேரி வந்து இந்த கோவத்தெல்லாம் சமாளித்து திரும்ப அவங்ககிட்டலாம் எப்படி சந்தோஷமாக பேசுவாங்கங்கிறது தெரில. அவங்க சித்தி வேற 2 அடி வாங்கிட்டாங்க. இப்போ காவேரி மேலே செம காண்டில் இருப்பாங்க. இப்போ இதோட முடிச்சிருக்காங்க, பார்க்கலாம். திரும்ப விஜய் வந்து காவேரியை வந்து என்ன திட்ட போகிறாருன்னு தெரில. இப்போ ரூமுக்கு வந்து என்ன திட்டுவாருங்கிறது தெரில. இதோட இருக்குது மகாநதியில் இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காவேரி வந்து இந்த நிமிஷம் வந்து அவங்க வந்து முயற்சி எடுத்து பசுபதி உள்ளே தள்ளுனது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லணும். நன்றிங்க.